தாய்க்கு இதை விட துக்கமானது எதுவும் இல்ல. தான் பெத்த பிள்ளைங்களுக்கு தான் கண் முன்னாடியே கொல்லி போடுறது எவ்வளவு பெரிய கொடுமை. அழாதீங்கம்மா, தைரியமா இருங்க. என் குடும்பத்து மேல யாரோட கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. ரோகிணியோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. இவளோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. சரி, அங்கிள் இப்ப எப்படி இருக்காங்க? இன்னைக்கு அவருக்கு பைபாஸ் சர்ஜரி. ரோகிணியோட அண்ணன் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். சித்தார்த், வாங்க இறுதிச் சடங்கோட சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கலாம். நீ எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்களும் சிரிச்சுட்டே இருக்கணும். நீங்க சிரிச்சாதான் அதை பார்த்து நானும் சிரிச்சு சந்தோஷமா இருப்பேன். தேங்க்யூ சித்தார்த். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். நான் என் கூட ஒரு ஞாபகார்த்தத்தை கொண்டு போகணும்னா நான் எதை எடுத்துட்டு போவேன்னு சொல்லுங்க. சீமா அக்காவோட சிரிப்பு. ஏன் அழறீங்க? சிரிங்கக்கா, இல்லன்னா இங்க பாருங்க. அப்புறம் நான் அழல ரோகிணி. சந்தோஷமா செத்ததுக்கு அப்புறம் எனக்கு நீங்க தான் கொள்ளி வைக்கணும். நில்லு சித்தார்த். பண்டிதரே, ரோகிணியோட கடைசி ஆசை என்னன்னா சீமாதான் கொள்ளி கொள்ளணும்னு ஆசைப்பட்டா. பெரியப்பட்டி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உன்னுடைய மனைவி சொன்னதுதான்ப்பா சொல்றேன். நீங்க பாருங்க நிர்மலா அம்மா, இறுதி சடங்கெல்லாம் பொம்பளைங்க செய்ய மாட்டாங்க. ஒண்ணு கணவர் இல்லன்னா தகப்பனார் தான் செய்யணும். மன்னிச்சிருங்க, பொம்பளைங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது நீங்களோ இல்ல நானோ முடிவெடுக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எங்க பரத்வாஜ் குடும்பத்துல மருமகளோட கடைசி ஆசை. அவளோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது எங்களோட கடமை. ஒருவேளை அப்படி எதுவும் செஞ்சீங்கன்னா அப்புறம் ரோஹிணியுடைய ஆத்மாவுக்கு எப்பவுமே மோட்சம் கிடைக்காது. மன்னிச்சுங்கம்மா, ஆனா இந்த மாதிரி எங்க எழுதி வச்சிருக்கு? புருஷன் கொல்லி வச்சா மட்டும்தான் பொண்டாட்டிக்கு மோட்சம் கிடைக்கும்னு. சாஸ்திரம் சம்பிரதாயம் இது எல்லாமே மனுஷங்களால உருவாக்கப்பட்டது தானே, கடவுளால இல்லையே. எனக்கு இதெல்லாம் தெரியாது. எது சரி எது தப்புன்னு எனக்கு ஒண்ணு மட்டும்தான் தெரியும். என் பொண்ணோட இறுதி சடங்கு நல்லபடியா நிறைவேறணும். அப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஆனா இதெல்லாம் எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது.
இந்தாமா. எனக்கு தெரியுமா சீமா, நீ எதுக்காக இவ்ளோ தயங்கிக்கிட்டு இருக்கன்னு. நீ இப்போ தர்ம சங்கடத்துல இருக்க. உனக்கு ஞாபகம் இருக்குல்லம்மா, ரோகிணிக்கு நீ வாக்கு கொடுத்திருக்க, நானும் கொடுத்திருக்கேன். ரோகிணியோட இந்த கடைசி ஆசைய நாம நிறைவேற்றி ஆகணும். சீமா போ. அவங்க அவளுக்கு கொல்லி போட முடியாது. சித்தார்த், நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இதே கேள்வியைதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் பெரிய பாட்டி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் ரோகிணியோட மரணத்துக்கு யார் காரணமோ அவங்களையே நீங்க கொல்லி வைக்க சொல்றீங்க. இவங்கதான் ரோகிணியை கொல்ல வைக்க.